இந்த அரண்மனைக்கு ராஜகுமாரியா வரப்போற ஒரு பொண்ணுக்கு வெட்டிங் Dress போடுறாங்க. அப்படி போடும்போது அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார லேடி ஒரு கத்தி எடுத்து அவளுடைய Dressக்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அவளுக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. எல்லாம் பர்ஃபெக்ட்டா ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்ப மேரேஜும் நடக்குது. ஆனா இவங்க ரொம்பவே வித்தியாசமா இந்த மேரேஜ் அரண்மனைக்குள்ள வச்சு நடத்தாம ஒரு இருண்ட குகைக்குள்ள வச்சு நடத்துறாங்க. இளவரசனுடைய அம்மா ஓகே சொன்ன பிறகு ரெண்டு பேரும் அவங்களுடைய ரத்தத்தை ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இளவரசன் அந்த பொண்ணு தூக்கிக்கிட்டு ஒரு பழைய பாலத்துக்கு மேல நடந்து வரான். அந்த பொண்ணு அங்க என்னதான் நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் அப்படியே அந்த பொண்ணு தூக்கி சைடுல இருந்து ஒரு பெரிய பள்ளத்துல போட்டு அவளும் பயங்கர ஆழத்துல போய் கீழே விழுறா. நல்ல வேலையா அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவ உயிரோட தான் இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு நின்று என்ன யாராவது காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. அந்த சத்தம் கேட்ட உடனே அங்க தூங்கிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய உயிரினம் அப்படியே கண் முழிச்சிருது. அப்ப அந்த குகைக்குள்ள இருந்து அவளுக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அவளும் என்னடா அதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப சடனா அந்த குகைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய டிராகன் அப்படியே அவ மேல நெருப்பு கக்க ஆரம்பிச்சிருது. அவ அதை பார்த்த உடனே பயந்து அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே ஓடுறா. விட்டு அவ மேல நெருப்பு போட்டு அவ அப்படியே கருகி போயிட்டு இருப்பா. எப்படியே ஜஸ்ட் மிஸ்ல சைட்ல இருந்த ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள பூந்து அப்படியே ஒளிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடிக்கிட்டே போறா. அப்ப அவளுக்கு குறுக்க ஒரு மிகப்பெரிய பள்ளம் வருது. அவளும் அதை பார்த்துட்டு நம்ம இந்த பள்ளத்தை தாண்டி அந்த சைடு போட்டா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவா பாருங்க. ஆனா அவளால முழுசா ஜம்ப் பண்ணவே முடியாது. அப்படியே அந்த பாறையில சறுக்கிக்கிட்டே கீழே விழ போறா. அப்பதான் அவளுக்கு அந்த வேலைக்கார லேடி அவளுடைய Dressல மறைச்சு வச்ச அந்த கத்தி ஞாபகம் வருது. உடனே அதை எடுத்து அப்படியே அந்த பாறையில குத்தி எப்படி நின்னுறா. அதுக்கப்புறம் அந்த கத்தியை வச்சு ஒரு இடத்துலயே மாத்தி மாத்தி குத்தி அப்படியே மேலே ஏறி வந்துடுறா. அதுக்கப்புறம் அவ அப்படியே நடந்து இப்போ ஒரு இடத்த வந்து அடையிறா. அங்க அவளுக்கு வெளியில போற பாதை கண்ணுக்கு தெரியுது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா அவ ஏறி போற வழி முழுக்கவே ஷார்ப்பான கிறிஸ்டல் கல்லுங்க நீட்டிட்டு நிக்குது. தெரியாதனமா அவளுடைய உடம்புல பட்டுச்சுன்னா அப்படியே சதையே கிழிஞ்சிரும். அதனால அவ தன்னுடைய Dressையே கிழிச்சு அவளுடைய கை கால்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு அவ வச்சிருந்த கிரீடத்தையே எடுத்து அப்படியே அந்த கிறிஸ்டல் கல்லுல எல்லாம் மாட்டி மாட்டி மேலே ஏறி போறா. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே மேலே ஏறி வந்துடுறா. வந்த பிறகுதான் இப்ப அவளுடைய கண்ணுக்கு வெளியில போற பாதையே தெரியுது. அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு கிட்ட ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா இப்ப அவ இருக்கிறது பயங்கர உயரமான மலையில. இப்ப அவ அங்கிருந்து கீழே இறங்குறதுங்கிறது சாத்தியமே இல்ல. அதனால அவ வேற வழி இல்லாம திரும்பவும் அந்த குகைக்குள்ளேயே வந்துடுறா. வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் ஏதோ எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அது எல்லாத்தையுமே இவள மாதிரியே இதுக்கு முன்னால வந்து இந்த குகைக்குள்ள விழுந்த இளவரசிங்க தான் எழுதி இருப்பாங்க. அப்ப சடனா அந்த இடத்துக்கு அந்த இளவரசிகளுடைய ஆவிலாம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. பல வருடங்களுக்கு முன்னால அந்த நாட்டுடைய ராஜா அந்த டிராகனுடைய முட்டைகள் இருந்து வந்த குட்டிகளை அப்படியே கொடூரமா கொன்னுட்டு இருப்பான். ஆனா அவன் அந்த பெரிய டிராகன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பான். மாட்டிக்கிட்டு அவன் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வருஷம் வருஷம் நான் என்னுடைய குழந்தைகளை உனக்கு பலி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு இருப்பான். ஆனா அவன் கொடுத்த வாக்க ஒழுங்கா காப்பாத்தாம மற்ற நாட்டு இளவரசிகளை அவனுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களதான் இந்த டிராகனுக்கு பலி கொடுத்துட்டு இருந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினும் எல்லா உண்மைகளையும் அந்த டிராகன் கிட்ட சொல்றான். ஆனா அந்த டிராகன் எதையுமே கேட்கிற மாதிரியே இல்ல. அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க ஒரு வித்தியாசமான இடத்தை பாக்குறா. அதுல வந்து படக்கூடிய காத்துலாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்போசிட் சைட்லயே போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு புது ஐடியா வந்து அப்படியே அதுக்கு முன்னால போய் நின்னுக்கிறா. அந்த டிராகனும் இப்ப அவ மேல அப்படியே நெருப்பு கக்குது. ஜஸ்ட் மிஸ்ல அவ அப்படியே அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுறா. இப்ப அந்த நெருப்பு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த டிராகன் மேலேயே போய் பட்டுருது. அதுக்கப்புறம் அவ சொன்ன உண்மையை நிரூபிக்கிறதுக்காக அவ கையில இருக்கக்கூடிய காயத்தை அந்த டிராகன் கிட்ட காட்டுறா. அப்போதான் அந்த டிராகனுக்கே எல்லாமே புரிய வருது. அதே நேரத்துல அந்த பக்கம் அரண்மனையில அந்த இளவரசன் அடுத்த மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்ப அந்த அரண்மனைக்குள்ள சடனா நம்ம ஹீரோயின் போறா. பின்னாலேயே அந்த டிராகனும் வருது. வந்து அந்த டிராகன் அப்படியே வெறியோடு நெருப்பு கக்கி துரோகம் பண்ண எல்லாரையுமே அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுது.